ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சனிக்கிழமை ஸ்பெஷல் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மீன், கவலை மீன். இது நாட்டு கவலைன்னு சொல்லுவாங்க. அம்மாட்ட க்ளீன் பண்ண கொடுத்துட்டு நான் குழம்புக்கு ரெடி பண்ண வந்திருக்கேன். சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 தக்காளி, தேவையான அளவு புளி கரைச்சி அதில் தேவையான அளவு மிளகாய் பொடி, உப்பு, மஞ்சள் பொடி கலந்து நல்லா வடிகட்டி கரைசல் வச்சுருக்கேன். வாங்க குழம்பு ரெடி பண்ணலாம். அடுப்பு பற்ற வச்சு சட்டியை வச்சு தேவையான அளவு எண்ணெய், கடுகு, வெந்தயம் பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு சின்ன வெங்காயம், கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கணும். வதக்கின பிறகு பூண்டு, தக்காளியை போட்டு நல்லா வதங்கணும். எந்த அளவுக்கு மீன் குழம்புக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா செவற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு வச்சுக்கணும். வதங்கினது போதும். நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணி எடுத்து ஊற்றி மூடி வச்சிரும். கொதிக்கட்டும். கொதி வந்த பிறகு குழம்பு கொதிச்சிச்சு பாருங்கள். கொதி வந்ததுக்கப்புறம் மாங்காய் ஒன்று எடுத்து வச்சுருக்கோம். ஒட்டு மாங்காய் மீன் குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கொதி வந்து லாஸ்ட்டாக போடணும். போட்டு கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கொதி வரட்டும். மீன் முன்னாடி மாங்காய் வெந்திருக்கும். மாங்காய் வந்த பிறகு மீன் போடணும். பாருங்கள், அம்மா மீன் க்ளீன் பண்ணிட்டாங்க. மீனையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுருவோம். பாதி மீன் குழம்புக்கு வச்சிட்டோம். பாதி மீன் பொரிக்கலான்ட்டு மசாலா தடவி வச்சுருக்கோம். பாருங்கள், குழம்பு கொதி ரெடி ஆகிடுச்சு. குழம்பு இறக்கி வச்சுட்டு அடுத்தது தோசைக்கல் வச்சு மீன் வறுப்போம். மீன் வறுக்கிறதுக்கு மீன்லாம் எடுத்து அடுக்கி வச்சாச்சு. வேகுது பாருங்கள். சிம்மில் வச்சு வேக வைக்கணும். பெரட்டி விட்டுக்கலாம். மீன் வறுவலும் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். சாதம், கவலை மீன் குழம்பு, கவலை மீன் பொரியல் ரெடி ஆயிடுச்சு.